إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்மை படைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழ செய்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரிடமும் சென்று வாழ்க்கை என்றால் என்ன, இந்த உலக வாழ்வு எதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கேட்கின்ற போது ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு பாமரராக இருக்கலாம், ஒரு படித்தவராக இருக்கலாம், ஒரு பண்புள்ளவராக இருக்கலாம். உலக வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையுடைய தத்துவங்களை பற்றி நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வியாக்கியானங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். என்னங்க வாழ்க்கை, ரொம்ப ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு நிலையில இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று இந்த வாழ்க்கையை பற்றி மிகவும் ஒரு மோசமான வழிகாட்டுதல்களையும் நமக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொருவரிடம் சிந்தனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஆசிரியரிடம் போய் கேட்டோம் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை எல்லாம் மாணவர்கள் மேலே இருக்கும். அவர் சதா தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சிந்தனையாகவே இருப்பார். ஒரு மாமியாரிடத்தில் போய் நம்ம வாழ்க்கையை பற்றி கேட்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு மருமக சிந்தனை தான் எப்பவுமே இருக்கும். மருமகளிடத்தில் போய் கேட்டோம் என்று சொன்னால் மாமியாரை பற்றி எண்ணத்திலேயே இருப்பாங்க. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விஷயத்துல இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இப்ப நம்ம யார்கிட்ட போய் இதை கேட்கணும்? வாழ்க்கையுடைய தத்துவத்தை, வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்கிட்டயோ உங்ககிட்டயோ வந்து கேட்கறது தான் அது முறையா? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம்னு வைங்களேன், நம்ம கையில ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு 4 பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவரிடத்தில் போய் நான் ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், என்ன செய்யலாம்னு நம்ம போய் யாராவது கேட்போமா? இல்லை ஒரு நல்ல வியாபாரத்தில் அடி வாங்கி உத வாங்கி இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்போமா? வாப்பாக்காரு ஒரு 4 கடையை வச்சு கொடுத்துட்டு போனாரு, அதுல 3 கடையை அழிச்சிட்டு ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நம்ம எப்படிங்க வியாபாரம் பண்றதுன்னு கேட்டா அப்ப நம்மளுக்கே தெரியும் யாரிடத்தில் இதை போய் நம்ம கேட்க வேண்டும் என்று. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு கல்விக்கு வழிகாட்டுதல் வேண்டுமா, இதற்கு யாரை அணுக வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு யாரை அணுக வேண்டும் என்று நமக்கு தேவையான ஒரு நகை வாங்க போறோம், யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டான வழிகாட்டுதல் தருவாங்கன்னு தெரியும். ஒரு செல்போன் வாங்க போறோம், இந்த செல்போனை பற்றி அறிந்தவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களிடத்தில் போய் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ நமக்கு தேவை என்று வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்கு உரியவர்களிடத்தில் போய் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தந்தானே, இந்த வாழ்வை நமக்கு அமைத்து தந்தானே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் அமைத்து தந்திருக்கின்றானே, அவன் இந்த வாழ்வை பற்றி என்ன சொல்கின்றான் என்பதை நாம் அவனிடத்தில் சென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் அருளிய திருமறை குர்ஆனிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு புரியும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் கேட்கிறேன், இவன்கிட்ட போய் கேட்கிறேன் நம்ம போனோம் என்று சொன்னால் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மக்களுடைய மனநிலையை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இருந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, காலு இதை குன்னா, எங்களை மீண்டும் இறைவன் எழுப்புவானா? ஏதோ அல்லா அல்லான்றப்பா கடவுள் கடவுள்ன்றீங்க, நாங்க இறந்து விட்ட பிறகு அவர் என்னை மீண்டும் எழுப்புவார்களா? இதாமன் நாங்கள் எலும்புகளாக ஆகிவிட்டோம், ஒரு அத்தன் நாங்கள் மக்கி போய் விட்டோம். எலும்பு கூட பரவாயில்லை, எலும்பாய் இருந்து எழுப்புறது ஓகே, எலும்புகள் கூட இல்லை, நாங்கள் மக்கி போய் விட்டோம். இன்னும் நம்ம கூப்பின கலக்கன் ஜதீதா,
எங்களை புதுசா வேற படைப்பார் என்று சொல்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அந்த மக்கள் கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அயக்ஸபுல் இன்சான் அலன் நஜ்மி இலாமா, மனிதன் நினைக்கின்றான், ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படம் பிடித்து காட்டுகின்றான். மனிதன் நினைக்கின்றான், நாம் மக்கி போன எலும்பாக ஆகிவிட்ட பிறகு யார் நம்மை என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், பலா கிடையாது, காதிரீன் அலா நுஸவ்விய பனானா, மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம். நம்ம உள்ளத்தில் உள்ள அந்த கேள்வியை தூக்கி போட்டு விட்டு அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கின்றான். நம்ம எலும்பாயிட்ட அப்புறம் என்ன நடக்குன்னு நினைக்கிறியா? கபர்ஸ்தான்ல போய் நம்ம அடக்கிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா? அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது என்று நீ நினைக்கிறாயா? அப்படி கிடையாது. காதிரீன் அலா நுஸவ்விய பனானா, மீண்டும் நாம் எழுப்புவோம். எப்படி எழுப்புவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்கிறான். இதான் ரப்பல் ஆலமீனுடைய அந்த படைப்புடைய அற்புதம் இருக்கிறது. படைத்தவனுடைய நிலையை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விளக்குகின்றான். எலும்பு ஆயிட்டோம், மக்கி போயிட்டோம், யாருமே எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எழுப்புவது என்று சொல்கின்ற போது, உங்கள் விரல் நுனிகள் இருக்கிறதுல, இதை நான் வித்தியாசமாக படைத்திருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய விரல் நுனி, சுண்டு விரல் நுனி இருக்குல்லங்க, இந்த மாதிரி இப்போ கரண்ட்ல 822 கோடி மக்கள் இருக்கிறார். 822 கோடி மக்களில் 8220 கோடி மாடல் பிங்கர் பிரிண்ட் இருக்கு. என் சுண்ட விரல் நுனி என்னுடைய மற்ற 9 விரலுக்கு பொருந்தாது. என்னுடைய 9 விரல் என்ன, இனி உலகத்தில் உள்ள 822 கோடி பேருக்கும் பொருந்தாது. இதை விட ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னால் இறந்த, இதற்கு பின்னால் வரவிருக்கிற லட்சோப கோடி மக்களுக்கு என்னுடைய விரல் நுனி பொருந்தாது. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இது என்ன சுண்ட விரல் நுனி என்பது ஒரு 100 மாடி கட்டிடமா, ஒரு கடையநல்லூர் மாதிரியான ஒரு பறந்த விழுந்த ஒரு ஊரா? சில இடங்கள்ல ஒரு தெருக்களுக்கு போய்விட்டு வந்தோம் என்று சொன்னால், மீண்டும் போய் அந்த தெருக்களுக்குள்ள போகும்போது குழம்பி பயணிக்கும். பெரிய தெருவிலேயே நம்ம அடையாளம் காண முடியல. பல ஊர்களுக்கு போனால் இதே மாதிரிதான் அங்க பார்த்தோம், இதே மாதிரிதான் அங்க இருந்தது என்று நினைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த விரல் நுனியில என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! உனக்கு இல்ல, கோடான கோடி மக்களுக்கு நான் விரல் நுனிகளை வித்தியாசமாக படைத்திருக்கிறேன். அதே போன்று மீண்டும் நான் உங்களை எழுப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இந்த யதார்த்தத்தை புரியணும். நம்ம இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நாள் அழியும், ஒரு நாள் முடியும். முடிந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவார். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்றான், கேட்ட அந்த மக்களுக்கு சொல்றான், நீ கல்லாக மாறிவிடு, அல்லது நீ இரும்பாக கூட மாறிவிடு. ஒரு மனிதன் இந்த உலகத்துல நினைச்சாலும் நடக்காது. நீ வாய்ப்பு இருந்தா எங்களை என்ன பண்ண முடியும்? எரிச்சிருவோமா? எங்களை எலும்பானதுக்கு அப்புறம் மாற்ற முடியுமா? நீ கல்லா மாறு, இல்ல இரும்பா மாறி, என்னன்னா மாறு. உன்னை முதலில் எப்படி நாம் படைத்தோமோ அப்படி மீண்டும் படைப்போம்ன்றாங்க. நடுவுல ஒரு விமான விபத்து நடந்தது. ஒருத்தர் மட்டும் அதுல இருந்து உயிரோடு ஏந்திச்சு வராரு, மற்றவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல எல்லோரும் சாம்பலா போயிட்டாங்க. எலும்பை கேட்கிறியப்பா, எலும்புகளை எழுப்புறதை விட சாம்பல் இருக்கிறதே, இதையும் அல்லாஹ் எழுப்புவான். நீ இரும்பானாலும் சரி, நீ மலையானாலும் சரி, நீ கல்லானாலும் சரி, நீ பாறையாக மாறினாலும் சரி, உன்னை மீண்டும் எப்படி நாம் ஆரம்பத்தில் படைத்தோமோ அப்படியே எழுப்புவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த உலகத்துல இதையெல்லாம் நம்மளால எல்லாம் தெரிஞ்சிருமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதமான கேள்வி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட கேள்வி நமக்கு சொல்லித் தருகின்றார். நபியே, ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நமக்கு யாருக்காவது தெரியுமா எவ்வளவு வளர்ச்சி? ஒரு கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறாங்க. 2 கிட்னி இருக்கு, 2 கிட்னியும் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கலாம். ஒரு இதயத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் உள்ள அடைப்புகளை நீக்கக்கூடிய அளவுக்கான மருத்துவம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நல்ல ஒரு விஞ்ஞான யுகத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயத்திலும் என்று மருத்துவம் ஒரு பெரிய உச்சிக்கு வந்துவிட்டு இந்த கால சூழ்நிலையில் கூட யாரிடத்துல போய் ரூஹ்னா என்ன சொல்லுப்பா, உயிர் என்றால் என்ன என்ற பதிலை கேட்டால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், வா யஸ்அலுக அனி ரூஹ், ரூஹ் என்றால் என்ன என்று நபியார்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குலில் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், அது என்னுடைய இறைவனுடைய கட்டளை, என்னுடைய இறைவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அதை தொடர்ந்து வமா ஊத்தியதுக்கு மினல் இல்லா கலீலா, சின்ன அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு.
மனுஷன் உடனே எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், விஞ்ஞான உச்சிக்கு வந்துட்டோம், மருத்துவ உலகத்துடைய எல்லாம் எங்க வளர்ந்தாலும் சரி, ரூஹ்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ரூஹ்னா என்ன, உயிர்னா என்ன? 70 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாரு, நல்லா நடந்தாரு, நல்லா பேசினாரு, எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். நேற்று இரவு வரை எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு காலையில பேசல. என்ன நடந்துச்சு அங்க சொல்லி கூப்பிட்டு விஞ்ஞானிகளை என்னப்பா நடந்தது என்று கேட்டால், அதாவது ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது. மாற்றம் நடந்த உடனே பிரெயின் ஃபங்க்ஷன் நின்றுடும், மூளை இயங்காது, ஹார்ட் பீட் இருக்காது, இதய துடிப்பு நின்று விடும், பிரீத்திங் இருக்காது, சுவாசம் செய்ய முடியாது, செல் ஆக்டிவிட்டி இருக்காது, செல்களுடைய வேலைகள் நின்று விடும். அப்படி ஒவ்வொன்றும் அந்த நரம்புகளுடைய நிலை என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்னப்பா அதை சொல்லு, மூளை நிற்கும், ஹார்ட் பீட் நிற்கும், செல்களுடைய வேலை நிற்கும், எல்லாம் நிற்குது. எப்ப நிற்குது, ஏன் நிற்குது? அங்கிருந்து போனது என்ன? ரூஹ் என்ற ஒன்று அவருடைய உடலில் இருந்து பிரிகிறது. அந்த ரூஹ் பிரிந்து விட்டது என்று சொன்னால் எல்லாம் ஸ்டாப் ஆகும். அந்த ரூஹ் எங்க? அந்த ரூஹ் என்ன? அது என்ன மெட்டீரியல்? இதயத்தை பற்றி தெரியும், கல்லீரலை பற்றி தெரியும், நுரையீரலை பற்றி தெரியும், கிட்னியை பற்றி தெரியும், நரம்பை பற்றி தெரியும், மூளையை பற்றி தெரியும், எலும்பை பற்றி தெரியும். உயிர் என்ன? ரூஹ்னா என்ன? அதை சொல்ல விளக்கு என்று சொன்னால் விஞ்ஞான உலகமே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்ல காரணம் சொல்றான். அது இறைவனுடைய ஆர்டர், நீங்க சொல்லிடுங்க. இறைவனுடைய வார்த்தை அது. உங்களுக்கு கொஞ்சம் தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாது. இதை எதுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை மனிதனால் முழுமையாக விளக்க முடியாது. யாராக இருந்தாலும் விளக்கத்துக்கு ஆள் இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம எல்லாருமே ராத்திரி தூங்க போறோம். இதை ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் போது, உயிர்கள் மரணிக்கும் போதும் மரணிக்காமல் உறக்கத்தில் இருக்கின்ற போதும் அந்த உயிர்களை நாம் கைப்பற்றிக் கொள்கிறோம். நம்ம யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு அதை நாம் திருப்பி தருகிறோம். யாருக்கு நாம் நாடுகிறோமோ அதை நம்ம கையிலே வச்சுக்கோ, நம்ம திருப்பி தரமாட்டோம். இறந்து, அதாவது தூக்கத்தில் இருக்கிறோங்க, நல்லா அட்ட மழை பெய்யுது, காலையில எழுந்துச்சு வெளியில பார்க்குறோம், இன்னும் இவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு. இருந்தோம், இங்கதான் இருந்தோம், ஆனா ஒண்ணுமே தெரியல. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். எல்லாம் காலையில போய் ஊருக்கு சேர்த்துடலாம், சென்னையில இருந்து காரை பிடிச்சி இங்கிருந்து போறாங்க. போறவங்க போய் ஊரை போய் சேருவார்கள் என்ற நினைப்பில் தான் இருந்தார்கள். போற வழியில என்ன நடந்தது என்று தெரியல. மௌத். பஸ்ல போறாங்க. பஸ்ல 20 பேர் போகக்கூடிய பஸ்ல 10 பேர் உயிரோடு இருக்கிறோம், 10 பேர் மரணிச்சிருக்காங்க. இங்கிருந்து போகின்ற போது, தூங்குகின்ற போது எல்லாருடைய உயிர்களையும் கைப்பற்றக்கூடிய இறைவன் யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு திரும்பி தருகிறான். யாருக்கு அவன் நாடுகிறானோ அதை தன் கைவசத்தில் வைத்துக் கொள்கிறான். எத்தனை சம்பவம், எவ்வளவு உதாரணங்கள் அப்படியே மலிந்து கிடக்கிறது. டிசம்பர் 26 சுனாமி வருது. 25 நைட்டு போய் படுக்க போனவர்கள் எல்லாரும் காலையில எழுந்திருச்சு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், நான் கல்லூரிக்கு போவேன், நான் வேலைக்கு போவேன், நான் கடத்தலுக்கு போவேன், எனக்கு அந்த வேலை இந்த வேலை, திருமணம், அது 1000 வேலைகளோடு போய் படுக்க சென்றவர்கள் காலையில் எழுந்திருக்கவில்லை. என்ன காரணம்? உயிரை எடுத்தவன் திரும்பி தரல. அவன் தந்தால் தான் நம்மால எழுந்திருக்க முடியும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காலையில் எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹயானா பஹதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், எல்லா புகழும் என்னுடைய இறைவனுக்குத்தான், என்னுடைய உயிரை கைப்பற்றி அதை மீண்டும் என்னிடத்தில் ஒப்படைத்தானே அவனுக்குத்தான் எல்லா புகழும் என்று காலையில் எழுந்திருங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார். சில வரலாற்று உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஊர் முழுமையாக அழிக்கப்பட்ட ஊர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஊரையே அழித்து விட்டார். அந்த ஊருக்குள்ள ஒருவர் உள்ளே நுழைகிறார். பார்த்து விட்டு அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு, அந்த மனிதர், என்ன இது எல்லாமே அழிஞ்சு கிடக்கிறாங்க, ஒரு ஆளை இல்லை, இவர்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு கேள்வியோடு அவர் அந்த அழித்து விட்ட அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றிக் கொள்கிறார். 100 ஆண்டுகள் அவரை நாம் மகிழ்ச்சி செய்தோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அவருக்கு உயிரை கொடுத்தோம். எழுந்திருச்சு பார்க்கிறார், அவர் கொண்டு வந்த அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறது. அவர் அழைத்து வந்த அந்த கழுதை 100 வருஷம் ஒரு இறந்த ஒரு உயிரினை எப்படி சிக்கி சின்னாபின்னம் ஆகியிருக்குமோ அப்படி ஆகியிருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சொல்கின்றார், நீ கொண்டு வந்த உணவு எப்படி இருக்கு, என்ன எப்படி உயிர்ப்பிப்பேன்னு கேட்டல, நீ கொண்டு வந்த இந்த கழுதை இருக்கு பார், இதை எப்படி உயிர்ப்பிக்கிறேன் பார் என்று சொல்லி அவருக்கு செய்து காட்டியதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 100 வருஷம் ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு,
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் அற்புதங்கள்ல சாதாரணமான ஒன்று என்பதை இந்த உலக வாழ்க்கையை பற்றி பாடம் படிக்க வேண்டும் என்றால் நமக்கு புரியணும். குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த குகைவாசிகளை பற்றி மக்கள் பேசின வரலாறுகளையும் சேர்த்தே சொல்கிறார். அவங்க அங்க 300 வருஷம் இருந்தாங்க, இல்ல 309 வருஷம் இருந்தாங்க. அங்க 3 பேரும் ஒரு நாயும் இருந்தது, இல்லை 4 பேரும் ஒரு நாயும் இருந்தது, 5 பேரும் ஒரு நாயும் இருந்தது, 6 பேரும் இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகளோடு அந்த பேச்சுகள் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், அது இல்ல மேட்டர். அங்க அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்றது மேட்டர் கிடையாது, எவ்வளவு வருஷம் இருந்தார்கள் மேட்டர் கிடையாது. நடந்தது என்ன? ஒரு ஊர்ல மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது அந்த எதிர்ப்பின் காரணமாக ஈமான் கொண்ட இளைஞர்கள் ஒரு குகையிலே தஞ்சம் புகுகின்றார்கள். பல ஆண்டுகள் அவர்கள் அந்த குகையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் தூங்கின நிலையில் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அப்படி இப்படி வல பக்கமா இட பக்கமா நம்ம அவங்களை புரட்டி போட்டோம். எழுந்திரிச்ச பிறகு அவங்க பேசிக்கிறாங்க, நீங்க யாராவது நகரத்துக்கு போங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி காசுகள்ல போய் உணவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போகும்போதுதான் பல 100 ஆண்டுகளை அவர்கள் கடந்து விட்டதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இது நாளைக்கு நடக்க போற ஒண்ணு இருக்குல்ல, நாளைக்கு மறுமையை சந்திக்க போறோம்ல, அவர்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் ஒரு இடத்துல நிற்க வைத்து விசாரணை செய்ய இருக்கிறான். இந்த விசாரணையுடைய மாலிக், அந்த நாளுடைய அதிபதி அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு தந்தையே இல்லாமல் குழந்தை பிறக்க முடியுமா என்று சொல்ல முடியும். விமர்சனம் பண்றவன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் மீன் வயிற்றில் ஒரு மனிதன் இருக்க முடியுமா கேள்வி கேட்பார்கள். இன்று அது நிதர்சனமாக மீன் வயிற்றில் மனிதன் இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையை குர்ஆன் பேசக்கூடியதுக்கு முரண்பாடே காட்ட முடியும். மலைக்கு மேலே தண்ணீர் வருமா, மலைக்கு மேலே கப்பல் நிற்குமா? நிற்கும் என்பதை இன்று ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். இப்படி குர்ஆனை பற்றிய கேள்விகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இவ்வளவு நாளா ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குகையில இருந்த அந்த இளைஞர்களை தூங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியவன் அல்ல. வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை எப்படி படிக்க போறோம்? வாழ்க்கைனா என்னன்னு இப்ப நீங்க யார்கிட்டயே போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்றது போதுமா? என்னங்க வாழ்க்கை, நூடுல்ஸ் ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனை இப்படின்னு அவர் விளக்கிட்டு போயிடுவார். இந்த வாழ்க்கை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய உரையாடல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இதுதான் ஆரம்பத்தில் சொன்ன, யார்கிட்ட கேட்கணும் வாழ்க்கைனா என்னன்னு சொன்னா, மறுமையில நடக்கின்ற போது அவங்க ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பகலுடைய ஒரு நேரத்திலேயோ அல்லது ஒரு நாளோ தான் உலகத்துல வாழ்வோம். இதான் விஷயம். எவ்வளவு நாள் இப்போ உலகத்துல இருந்தீங்க? ஒரு 50 வயசு உள்ள ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு சொன்னா 50 வருஷம். ஒரு 60 வயசு உள்ளவர்கிட்ட போய் கேட்டோம்னா 60 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இதை நம்ம கணக்கு போட்டோம்னா எத்தனை மணி நேரங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவரிடத்தில் நம்ம போய் கேட்டோம் என்று சொன்னால், மறுமையிலே அவர் சொல்வாரா, பகலில் ஒரு சிறிதளவு இல்லைன்னா ஒரு நாள் இவ்வளவுதான் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்வார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு பிரச்சனை. மறுமையில போய் மக்கள் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இங்கேயே நமக்கு சொல்லித்தரான். ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளுக்கு தான் போட்டி, இந்த ஒரு நாளுக்கு தான் பொறாமை, இந்த ஒரு நாளுக்காக தான் அடிதடி, இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள், இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை முதல்ல புரியணும். நம்ம மறுமையில போய் நிற்கின்ற போது ஒரு நாள், நீங்க இப்போ இருக்கிறது ஒருத்தர்கிட்ட கேளுங்களேன், ஒரு 50 வயசு வரைக்கும் உள்ளவர்கிட்ட எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருந்து என்னென்னங்கன்னு கேட்டா யோசிச்சு ஒரு 10 விஷயத்த சொல்லுவார். இவ்வளவுதான் வாழ்க்கைன்ற மாதிரி. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்ததுல யோசிச்சு பாருங்களேன், 10 மேட்டருக்கு மேல வர. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை பிரிச்சோம்னாலே ஒரு மணி நேரத்துக்கு ஒன்னு போட்டா கூட இன்றைக்கு உள்ளதே 20 நம்ம சொல்ல முடியும். ஆனா என் வாழ்க்கையை கடந்து விட்டு வந்த பிறகு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. அப்ப அங்க போய் நிற்கும் போது அங்க என்னத்தை சந்திக்க போறோம்? யதார்த்தமான விஷயம் என்ன தெரியுமாங்க? உலகத்துல வாழ்ந்து மரணிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடியதான் மார்க்கம் சொல்கிறது. முடியல, இது எண்டு இல்லை, இதுதான் பிகினிங் அப்படின்னு. எவ்வளவு யதார்த்தமா இருங்களேன். உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மரணிச்சுட்டா ஒரு மனுஷன், மரணித்தவுடன் முடிந்து விட்டது என்று எல்லோரும் பேசக்கூடிய இடத்துல இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது முடியவில்லை, அதுதான் ஆரம்பம். நமக்கு இப்போ என்ன? இதுதாங்க உலகம், இதுதான் வாழ்க்கை.
இங்க சந்தோஷமா இருக்கிறோமா, இங்க கஷ்டப்படுறோமா, இங்க என்ன பிரச்சனை, இதை மட்டும் யோசிக்கிறோம். ஏன்பா இது முடியுது இல்லப்பா, இது முடியறது இல்லை, ஆரம்பிக்கிறோமே, அதுதான் ஆரம்பம். அப்போ அதை குறித்து தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற போது நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் உண்மையிலே பெரிய நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லித் தருது. அப்போ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பிரச்சனையே இல்லை. அவன் பாருங்களேன், என்னோட எவ்வளவு அழகா இருக்கான், இருக்கட்டுமே, என்ன எவ்வளவு நாள் இப்போ உலகத்துல வாழ்ந்திருப்பாரு, நாளைக்கு மறுமையில போய் சந்திச்சு பேசும்போது கொஞ்ச நேரம் தண்ணுவார், பகல்ல ஒரு சிறிது நேரம் போயிட்டு போறாரு, அவர் மாதிரி எவ்வளவு வசதியா இருக்காரு, இருக்கட்டும், என்ன இப்போ எவ்வளவு நாள் இப்போ வாழ்ந்த, நாளைக்கு மறுமையில கேட்கும்போது சொல்லுவாரு, பகலில் ஒரு சிறிது நேரம், ஒரு ஓரமான ஒரு நேரத்தில் முருகே சுல்தானே இருக்கட்டுமே, 7000 கார் வச்சிருக்கிறாரு, 200 விமானம் வச்சிருக்கிறாரு, மாளிகைகள் வச்சிருக்கிறாரு, தங்க ஆபரணங்கள் வைத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையுடைய சொகுசே வேற, இருக்கட்டும், எவ்வளவு நாள் இப்ப வந்தாரு, மறுமையில போய் கேட்கும் போது பகலில் ஒரு சிறிய நேரம்னு சொல்லப்படுது. இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், உலகம் என்ற அந்த முடிவு என்பதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான ஆரம்பம். அந்த ஆரம்பத்திற்காக உழைக்கிறதுக்கு தான் இங்க நான் வந்து சம்பாதிக்க வந்திருக்கிறேன், நான் படிக்க வந்திருக்கிறேன், நான் இங்க உழைக்க வந்திருக்கிறேன், என் பிள்ளை குட்டிகளுக்கு நான் சொத்து சேர்க்க வந்திருக்கிறேன், என்னுடைய ஊர்ல வந்து நான் வீடுகளை கட்டி நல்ல ஆடம்பரமா வாழ வந்திருக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், தேவையான அளவுக்கு சம்பாதிக்கலாம். எல்லாம் செய்யும் போதெல்லாம் எனக்கு முடிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுமே, அதனுடைய நிலை என்ன, அதற்காக நான் சம்பாதித்ததுல ஏதாவது தடை இருக்குமா, என் உறவுகள் ஏதாவது தடை இருக்குமா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் இதை நான் செய்கிறேனே, என் வாழ்க்கை ஆரம்பமாகுமே, அந்த நேரத்தில் இது பயனுள்ளதாக இருக்குமா, இது எதிர்ப்பாக இருக்குமா என்பதை எல்லாம் இந்த ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் நினைக்கிறோமே, இந்த நேரத்துக்குள்ள நம்ம பிளான் பண்ணி எதுக்கு இது புரியணும்னா, விசாரணைக்கு நிற்போம்ல, அது எவ்வளவு நாள், இதையெல்லாம் சிறிதன் மனுஷன், அது எவ்வளவு நாள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது ஒரு நீண்ட நெடிய நாட்கள், விசாரணையில இருக்கிற நாட்கள் அது வந்து ஒரு பெரிய நாள். விசாரணை முடிந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ தீர்மானிக்கப்பட்ட பிறகு அது எத்தனை நாள், அதுக்கு கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50,000 வருடத்துக்கு சமம், இதுக்கு சமம்னு ஒரு கணக்கை சொல்றான். சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ சென்று விட்ட பிறகு அந்த நாள் எவ்வளவு, பகல்ல ஒரு நேரமா, இல்ல ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா கணக்கு கேட்டீர்கள் என்று சொன்னால் காலிதீன ஃபீஹா, அதுக்கு முடிவில்லைன்ட்டாங்க. ஒப்பிட்டு பார்க்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் பெரிய கை சேரும். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் இது போன்ற வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை, வாழ்க்கையுடைய தத்துவத்தை, வாழ்க்கையுடைய உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகின்றான். இந்த வாழ்க்கையில வாழுகின்ற இந்த காலத்திலேயே மார்க்கம்னா என்ன, மார்க்கத்துடைய தத்துவம் என்ன சொல்லுது, இந்த சமூகத்தை பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும், இந்த சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இதையெல்லாம் புரிந்தது உலகத்துல வாழணும். அப்படி வாழ்ந்து மரணித்தால்தான் எந்த நேரத்தில் வாழ்க்கை முடியும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட செயல்பாட்டை இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி முதல் உரை முடித்துக் கொள்கின்றேன். வாகுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஒன்றை நடத்த நாம் திட்டமிட்டு, அந்த அடிப்படையிலே ஒரு 10 மாவட்டங்களிலே இளைஞர்களை மையப்படுத்தி பல்வேறு பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம மாவட்டத்தின் சார்பாக கூட இளைஞர்களை ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி, அவர்களுக்கு வினாடி வினா நிகழ்ச்சி, அவர்களுக்கான ஐயமும் தெளிவும் நிகழ்ச்சி, அவர்களை சீர்திருத்தம் செய்வது, அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்ற செயல் திட்டங்களை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஜும்மா வசூல் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டிற்காக கொடுக்க இருக்கின்றார்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லுகின்ற போது நம்ம இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. எப்பவுமே ஒரு வசூல் செய்யும் போது அது ஒரு காரணம் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி மாநாட்டுக்காக வசூல் பண்ணுறீங்களே, இதை வந்து மாநாடு நடத்தாம
ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கலாம் தானே? ஏன் இப்படி ஒரு லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு போய் நீங்க மாநாட்டில் செலவு செய்து இப்படி செலவு செய்யக்கூடிய தேவை என்ன இருக்கிறது? ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினோம் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்லதாக இருக்கும். ஒரு கல்லூரி அமைத்தோம் என்று சொன்னால் அது ஒரு சமுதாயத்திற்கு நல்லதாக இருக்கும். ஏன் மாநாடு நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக மாநாட்டுக்கு பொருளாதாரத்தை தட்டும் போது அந்த மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக ஆகிவிடுகிறது. அப்ப மாநாட்டுக்கு ஜும்மாவை செய்யும் போது நமக்கு அந்த சிந்தனை வரதானே செய்யும். இது ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ நம்ம கொடுக்கலாமே அப்படின்னும் போது பொதுவாக இந்த விஷயம் எப்பவுமே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி தான். தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை நம்ம சந்திச்சுட்டே வரோம். இடஒதுக்கீட்டுக்காக பல போராட்டங்களை, பல ஆர்ப்பாட்டங்களை, பல மாநாடுகளை நம்ம நடத்தும் போது இதே கேள்விகளை நம்ம சந்திச்சோம். உதாரணத்துக்கு இப்போ மாநாடு நடத்துறதுக்கு மாநில அளவில் நடத்தணும்னா ஒரு 1 கோடி ரூபாய் வேணும். 1 கோடி ரூபாய்க்கு மாநாடு நடத்துவதை விட அதுல நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தினீர்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அந்த ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. 1 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிட்டோம். போதுமா? சமுதாயத்துக்கு அது கிடைச்சிருமா? எல்லாமே கிடைச்சிருமா? அது அந்த வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யணும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்காக இதை செய்யக்கூடாது என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் இப்போ நம்ம ஒரு மாநாடு நடத்தி 20 வாங்கிட்டோம். இப்ப அதுல நமக்கு சமுதாயம் அடைந்த நன்மைகள் என்ற இந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. உதாரணமா ஒரு மருத்துவரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்துல ஒரு மருத்துவரை உருவாக்குவதற்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு மருத்துவரை உருவாக்கு. இடஒதுக்கீடு என்ற இந்த நன்மையை நாம் அடைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு கூட நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள் 3.5% இடஒதுக்கீடு அடிப்படையிலே அவர்கள் டாக்டர்களாக இன்று வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு டாக்டருக்கு 2 கோடி என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 100கணக்கான இஸ்லாமிய மாணவர்கள் மருத்துவர்களாக வருகிறார்கள். எத்தனை கோடி கணக்கு போடுங்க. ஒரு 10 ஆண்டுகளில் எத்தனை 1000 கோடிகளை இந்த சமுதாயம் ஒரு மருத்துவர் மூலமாக நன்மை அடைந்திருக்கிறது. இந்த அரசாங்க துறையிலே ஒவ்வொரு வேலைகளுக்கும் பணியெடுக்கிறாங்க. கிராம அலுவலர் வேணும், அவர் வேணும், இவர் வேணும், அதற்கு வேண்டும் என்று பல வேலைகள் எடுக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் இஸ்லாமியர்கள் என்று உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த 3.5% இடஒதுக்கீடு பயனாக இருக்கிறது. நீங்க காவல்துறையில தேர்வு செய்யப்பட்டதை நம்ம ஒரு 10 ஆண்டுகள் டேட்டாவை எடுத்து பார்க்கணும். சில அதிகாரிகள் இடத்துல சில துறையின் இடத்துல அந்த டேட்டாவை வாங்கி பார்க்கும்போது ஒரே ஒரு துறையில் மட்டும் 800க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் 10 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு மூலமாக உள்ளே நுழைந்திருக்கிறார். ஒரு சின்ன துறையில் மட்டும். அப்ப ஒரு செய்தி ஒன்று நடக்கிறது, ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் இதை செய்யாது அதை செய், அதை செய்யாது இதை செய் என்று வருகின்ற போது அதை யார் செய்வார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. சரி, இடஒதுக்கீட்டுக்கு ஓகே, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, விதத் ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் தேவையா? இதுக்கெல்லாம் நம்ம ஒரு செலவு செய்ய வேண்டுமா என்ற அடுத்த கேள்வி நமக்கு வரலாம். மறுமையில நடக்கக்கூடிய சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தரை கூப்பிட்டு நான் உனக்கு பூமி நிறைய தங்கம் தரேன், அதை ஈடாக கொடுத்து விட்டு நீ இங்கிருந்து வெளியேறி விடுவதற்கு உனக்கு சம்மதமா என்று அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பான். அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இவ்வளவு நான் தர சொன்ன உன்ன உலகத்துல இவ்வளவு பூமி தங்கனா புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பள்ளிவாசல்ல இருக்கிறோம். இந்த அளவுக்கு தங்கம் வேணும்னா எவ்வளவு வரும் கணக்கு போடுங்க. இந்த பில்லர்ல எத்தனை டன்னு இரும்பு போட்டிருப்பாங்க, எத்தனை மூட்டு சிமெண்ட் வந்திருக்கும், எத்தனை லாரி மண்ணு வந்திருக்கும், எத்தனை லோடு கல் இறக்கி இருப்போம், எவ்வளவு இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா இது பல 1000 கிலோ வரும். இந்த நம்ம பள்ளிவாசல் ஒண்ணு மட்டும் கடையநல்லூர் வரைக்கும் நம்ம ஒரு கிலோ கணக்குல எடை போட்டோம்னா நெல்லை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா கண்டம், உலகம் கணக்கு போட்டோம்னா கொஞ்சமா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு தங்கத்தை ஈடாக கொடுத்து இங்கிருந்து நீ வெளியேற விரும்புகிறாயா என்று கேட்கும் போது அந்த மனிதர் யோசிக்காம சொல்லுவானா ஓகே. ஒருத்தர் நரகத்துல இருந்து வெளியே வர்றது சாதாரண விஷயமாங்க. 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதன் மூலமாக சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அந்த நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கே செலவு பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரக்கூடாது. ஒரு சமுதாயத்துல நீங்க யதார்த்தம் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு மாநாடு நடத்துறோம், இளைஞர்கள் எழுச்சி மாநாடு தேவையா இல்லையா அது பாருங்க. இளைஞர்கள் எல்லாம் அன்று குகைவாசிகள் இருந்தது போன்று இருக்கிறார்களா? இளைஞர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தில் இருந்தது போன்று இருக்கிறார்களா? இளைஞர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயத்தில் இருந்த இளைஞர்கள் போன்று இருக்கிறார்களா? மூட பழக்கங்கள் இல்லையா? போதை பழக்கங்கள் இல்லையா? தவறான பழக்கங்கள் இல்லையா? தவறான
இல்லையா? கொள்கைக்கு மாற்றமாக இல்லையா? லட்சக்கணக்கான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வழிகேட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களா கூட இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா கூட இருப்பாங்க. இப்ப அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல் திட்டங்களை நம்ம கையில் எடுத்து செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. சமூகத்தில் மாதிரியான பிரச்சாரங்கள் மூலமாகத்தான் தொடர்ச்சியாக அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவங்களுக்கு தர்பியா தருவது, ஐயமும் தெளிவும் நிகழ்ச்சி நடத்துறது, வினாடி வினா நடத்துறது, மாணவர்களை பற்றியான தகவல்களை சொல்றது, அவங்க உலகத்துல ஜெயிக்கிற விஷயத்தை சொல்றது, மறுமையை பற்றி நினைவுபடுத்துறதுன்ற இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு ஒரு லோகோ தான் மாநாடு. லோகோவை காட்டி இதுதான் எங்க கம்பெனி எப்படி வியாபாரத்தை செய்கிறார்களோ அது போன்று மாநாடை மையப்படுத்தி இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சீரழிவுகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான பொருளாதாரத்தை நம்ம தான் தரணும் என்பதற்காக உங்களிடத்தில் நம்ம எடுத்து சொல்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஓ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், நம்ம உங்களுக்கு எதை கொடுத்தோம், அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்தானோ இதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே அல்லாஹ் தான் நாளைக்கு மறுமையில நான் பூமியவே தங்கமாக்கி தரேன், நீ நரகத்திலிருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்பான். உலகத்துல வாழும் போது இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான தேவை என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதிலிருந்து செலவு செய்யாத வரை நம்ம ஜெயிக்க முடியாது. எது நமக்கு விருப்பமானதோ அதுல அல்லாஹ் செக் வைக்கிறான். நீ அதை கொடுக்காம நீ ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? இதை கொடுக்கணும். நம்ம பொருளாதாரத்தின் மீது ஒவ்வொரு மனிதனும் நாட்டம் உள்ளவன், ஆசை உள்ளவன் என்பதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ அங்கிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது அபூதல்கார் ரலியல்லாஹு அன்ஹு பைரகா தோட்டத்தை தர வரார், தோட்டத்தை தராங்க. எனக்கு இதுதான் விருப்பத்துக்குரியது, இதை நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப நல்ல செழிப்பான, நல்ல வளம் தரக்கூடிய, நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒன்றையா நீ தரப்போகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அதுதான் எனக்கு விருப்பக்குரியது, நான் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நான் இதை தருகிறேன் என்று சொல்லி அபூதல்கா அவர்கள் பைரகா தோட்டத்தை தந்ததப்பா. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம பொருளாதாரம் தரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களால் ஒருவர் நேர்வழி அடைவது. நம்ம ஒரு முயற்சி பண்றோம், இதுல இருந்து ஒருத்தர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார், நேர்வழி அடைந்து விடுகிறார் என்று சொன்னால் உங்க வீட்டுல செவந்த ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது. நான் செவப்பு ஒட்டகம் தெரியுமா? நமக்கு நிறைய பேருக்கு ஒட்டகம் தான் தெரிய மாட்டேங்குது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜும்மாவுக்கு முன்னாடி வந்துருங்க, 6 மணி நேரத்தில் வந்தா ஒட்டக குர்பானி கொடுத்த நண்பன். யாருமே அதை பயன்படுத்துறது, அதை வாங்கறதுக்கு ஆசைப்படுறதும் கிடையாது. சிவந்த ஒட்டகம் என்று சொன்னா வாகனத்திலேயே ஒரு அரிதான ஒரு வாகனம். அதாவது உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தை சொன்னாங்க, நம்ம புரியணும்ல. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு வைங்களேன், ஒரு BMW கார்னு வைங்க, ஒரு BMW பைக்குன்னு வைங்க. நம்ம ஊர்ல எல்லா பைக்கும் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனி பைக் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஒரு 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW பைக் யாருக்கிட்டே இருக்குமான்னு கேட்டா இருக்க. அப்படி நம்ம வீட்டுல ஒரு BMW பைக் நின்னா எப்படி இருக்கும்? அது அரிதான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு வாகனம். நம்ம வீட்டுல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்று சொன்னா அவன் காரை விற்கிறவன் எல்லாருக்கும் விற்க மாட்டான். அவன் 100 கோடி ரூபாய் வேணாம், 100 கோடி ரூபாய் தரேன் எனக்கு காரை தரனா, உனக்கு நான் தரமாட்டேன், நீ யாருன்னு ஸ்டேட்டஸ் அப்பா பண்றான். ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கார காரை விற்கிறவன் சொல்றான், ஸ்டேட்டஸ் பார்த்துதான் உனக்கு நான் கார் தருவேன். நீ யாரு? ஊர்ல முக்கிய புள்ளியா, ஒரு முக்கிய பிரமுகரா, ஊர்ல அந்தஸ்து உள்ளவனா, உனக்குத்தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை நான் தருவேன் என்று அவன் பிரிவு பார்த்து அந்த காரை தரான். இது இல்ல முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் சிவந்த ஒட்டகம் இருப்பதை விட சிறப்புக்குரியது உங்களால் ஒருவர் நேர்வழி அடைவது. இதுக்கு நம்ம செலவு பண்ணதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா எதுக்கு நம்ம யோசிக்கணுமோ அதை யோசிக்காமல் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நாளைக்கு மறுமையில போய் ரப்புல் ஆலமீனை சந்திக்கின்ற போது என்ன பதில் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாய் நம்ம குறிப்பிடுவோம். என்னங்க செய்யறீங்க அங்க நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அரங்கங்கள் அமைத்து அந்த இளைஞர்களை உள்ள இழுத்து எப்படியாவது அவன் மூளை செலவை செய்து அவனுக்கு இந்த கொள்கையை, இந்த ஏகத்துவத்தை, இந்த சத்தியத்தை புரிவித்து வைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பேச்சு. அவர்கள் எல்லாம் இந்த நேர்வழிக்கு வர வேண்டும், அவர்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில வெற்றி அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய இந்த பணிகளுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.